சென்னை காந்தி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள தியாகிகள் புகைப்படங்களுக்கு தற்போது அமைச்சர் என் ஆனந்த் மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தற்போது அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மரியாதை செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை காந்தி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள தியாகிகள் புகைப்படத்திற்கு அமைச்சர்கள் என் ஆனந்த், ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். மரிய வில்சன் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு, மொழி போர் தியாகிகளுக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளை, மொழி போர் தியாகிகளை வணங்குகின்றோம், வணங்குகின்றோம். வணங்குகின்றோம், வணங்குகின்றோம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். மொழி போர் ஈகையருக்கு, மொழி போர் ஈகையருக்கு. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி வணக்கம். இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னை காந்தி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள தியாகிகளின் புகைப்படங்களுக்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி தற்போது உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மௌனிகா. தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கக்கூடிய தியாகி செண்பகராமன், தியாகி சங்கரலிங்கனார், தியாகி ஆரிய பாக்கியம் ஆகியோரது நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி மாநில அரசால் தியாகிகள் தினம் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில தற்போது அரசு சார்பில் அமைச்சர் பெருமக்கள் தற்போது சென்னை காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய நினைவிடத்துல தொடர்ச்சியாக அவரது திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த ஒவ்வொரு தலைவர்களும் நாட்டின் விடுதலைக்காக வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு தளங்கள்ல தங்களது பங்களிப்பை அளித்துள்ளார்கள். தியாகி செம்பகனார் வெளிநாட்டில் மண்ணில் இருந்தபடியே இந்தியாவின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்று ஒவ்வொருவரும் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக பாடுபட்டவர். எனவே அவர்களது நினைவை போற்றும் விதமாக இன்றைய தினம் தியாகிகள் தினம் என்பது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு அமைச்சர்கள், குறிப்பாக அமைச்சர் என் ஆனந்த், அமைச்சர் மரிய வில்சன், அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.